ஹாய் ஹலோ வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன். அது வந்து இட்லி பொடி. அதை இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அளவு கப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அந்த கப்பில் எவ்வளோ மெஷர் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெள்ளை உளுந்து பாருங்கள், இது வெள்ளை உளுந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. கொள்ளு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் ஒரு 10 நம்பர் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை அதுவும் அரை கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை ஒரு கப் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பாருங்கள். இப்படி நல்ல அடிகனமான பாத்திரத்தில் நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, எண்ணெயும் போட வேண்டாம். நல்லா நீட்டாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுறோன்னா உப்பு போடுறோம். உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே எந்த பொருள் வறுக்கிறதுக்கு முதனாலையும் உப்பை வறுத்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பொருள் வந்து நல்லா வரும். இப்போ அந்த உப்பில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், உப்பு நல்லா வெள்ளையாயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த ஈரப்பதம் போயிடுச்சு. இந்த மாதிரி ஆன உடனே எடுத்து கொட்டிடணும். அளவாக போட்டு வறுத்துக்கோங்க. அடுத்ததாக நாம் உளுந்தை வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். பாருங்கள், அது எப்படியும் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் வறுக்கிறதுக்கு. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். கைவிடாமல் வறுத்து கொட்டிகிட்டே இருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை எப்போவுமே. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. நல்ல சிகப்பாக ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல ப்ரௌனிஷ் கலராக, நல்ல டார்க் கலராக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை நம்ம எடுத்து தட்டத்தில் கொட்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். அதுவும் ஒரு 5 நிமிஷம் வறுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் ப்ரௌன் கலராக. அதையும் வறுத்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பும் நல்லா செவக்க வறுத்துட்டேன். எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது ஒவ்வொரு பருப்பும் வறுபடுறதுக்கு 5 நிமிஷமாவது ஆகும். நீங்கள் பொறுமையாக வறுக்கணும். இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும். கையெடுக்காமல் வறுத்தீங்கன்னா கருகாமல் இருக்கும். கையெடுத்துட்டு விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது. கையெடுக்காமல் வருங்க, நல்லா சிகப்பாக ஆகிடும். இப்போ இது இந்த அளவுக்கு போதும். இதையும் எடுத்து நம்ம தட்டத்தில் போட்டு ஆற வச்சிடலாம். நாம் அடுத்ததாக பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். 1 கப்பே கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா குவான்டிட்டி நிறையா ஆகும். இப்போ குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் பொட்டுக்கடலையை 1 கப்பாக சேர்த்துக்கலாம். உடம்புக்கும் நல்லது. இதுவும் சிவப்பு ஆகிற வரைக்கும் வறுக்கணும். பாருங்கள், பொட்டுக்கடலையும் சிகப்பாக வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து நம்ம தட்டத்தில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ தட்டத்தில் கொட்டினதுக்கப்புறம் இதை அப்படியே விடாமல் இப்படி பரவலாக நீங்கள் கொஞ்சம் தள்ளி விடுங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக ஆறும், மொறுமொறுப்பாகவும் ஆகும். நீங்கள் எடுத்து இதை ஒன்று வாயில் வச்சு கடித்து பார்த்தீங்கன்னா நல்லா கடுக்குன்னு நல்லா வறுமுறுன்னு இருக்கும். அதுதான் பதம். அடுத்ததாக கொள்ளை வறுத்துக்கலாம். கொள்ளில் கொஞ்சம் குப்பையெல்லாம் இருக்கும், பார்த்து எடுத்துட்டு வருங்க. சுத்தம் பண்ணிட்டு வருங்க. கொள்ளு ஒன்றுன்னா வெடிக்கும், அந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொள்ளும் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா சிகப்பாக வறுத்துருச்சு பாருங்கள். இதையும் எடுத்து நம்ம தட்டத்தில் ஆற வச்சுக்கலாம்.
இது வரமிளகா. இது வந்து உங்களுக்கு கல்லோட சூடுலேயே நல்லா வறுபட்டுரும். ஒரே நிமிஷம் வறுத்த போதும். இதை ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, ஏன்னா அந்த விதையெல்லாம் கருகிரும், அந்த கருகு வாசம் வந்துடும். கருப்பாகாமல் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி சிகப்பாக இருக்கிற மாதிரியே வறுத்துக்கோங்க. பாருங்கள், மிளகாயும் வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து நம்ம தட்டத்தில் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வறுக்க வேண்டிய பொருள் பெருங்காயம். இந்த பெருங்காயம் வந்து லேசாக சூடு பண்ணிங்கன்னா போதும். நான் இதை முதல்லையே வறுத்து தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ லேசாக சூடு பண்ணி அதை எடுத்து நம்ம அது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயம் சூடாயிருச்சு, அதையும் எடுத்து நம்ம அந்த தட்டத்தில் போட்டுக்கலாம். அடுத்ததாக நல்லா அடுப்பு சூடாக தான் இருக்குது. பட் ஒரு நிமிஷம் கருவேப்பிலை வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுத்தரணும். நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், கருவேப்பிலை எவ்வளோ இதாக வறுத்துருக்குன்னு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இதையும் எடுத்து நம்ம தட்டத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், நாம் வறுத்த எல்லா பொடிகளையும் இப்படி தட்டத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சிங்கனாலும் அப்படியே விடாதீங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா இப்படி கலக்கி விடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். முதல்ல உப்பு ஜாஸ்தியாக போட வேண்டாம். இது வந்து ஒரு 2 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு கண்டிப்பாக 1 மாதத்துக்கு வரும். இட்லி பொடி வந்து எப்போவுமே 2 மாதத்துக்கு ஒரு தடவை அரைச்சிக்கணும், அடிக்கடி அரைச்சிக்கணும். ஓகேங்களா? இதை எப்படி அரைக்கிறதுங்களும் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஆறட்டும், அப்புறம் அரைக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்சியில் போட்டேன், அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இட்லி பொடி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சிருக்கேன். அப்படி தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் கொரகரப்பாக அரைங்க. இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்ல சூப்பரான சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் அடிக்கடி செஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லது. கடையில் வாங்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லோரும் வீட்டில் செய்ய ட்ரை பண்ணுங்கள். இதனால் இந்த பொடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.